வணக்கம் அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இன்னொரு வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தான். லாஸ்ட்டாக ஒரு சில வீடியோஸில் நம்ம யூஎஸ் ஸ்டாக்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், எப்படிலாம் நம்ம அனலைஸ் பண்ணுறது, அதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தோம். இந்த வீடியோவில் இன்டைரக்ட் ரூட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினர் இல்லை நியூ இன்வெஸ்டர்னால் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். லாஸ்ட் வீடியோவில் நம்ம டைரக்ட் ரூட், அந்த ஸ்டாக்ஸை வந்துட்டு டைரெக்டாக பை பண்ணலாம், அதுக்கு என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வீடியோவில் இன்டைரக்ட் ரூட் பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குது. இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாஸ்டாக்கோட இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதை நீங்கள் ஓன் பண்ணியோ இல்லை எஸ்என்பி, அதாவது யூஎஸோட இண்டெக்ஸ் ஃபண்ட், அது மூலமாகவோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் அனதர் ஒன் வந்துட்டு ETF இருக்குது. இந்த ETFஸ்லாம் நாஸ்டாக்கோடது தான். அண்ட் 300 அப்படின்ட்டுலாம் நிறைய ETFs வந்துட்டு நாஸ்டாக்கோடதாக இருக்குது. அது மூலியமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணி இந்த இன்டைரக்ட் மெத்தடில் நம்ம வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டு. இப்போது நம்ம ஊர்லேயே வந்து யூஎஸ் ஸ்டாக்ஸை பிக் பண்ணி அதை ஒரு போர்ட்ஃபோலியோவாக மேனேஜ் பண்ணுற நிறைய ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அது மூலமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்துட்டு யூஎஸ் ஸ்டாக்ஸை வந்துட்டு ஓன் பண்ணலாம். அண்ட் அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபீடர் ஃபண்டு. போல் 6 டைப்ஸாக நம்ம யூஎஸ் ஸ்டாக்ஸில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் டைரக்டு அண்ட் இன்டைரக்டில் வந்துட்டு ETF, இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட், ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ், ஃபெண்டர் ஃபண்ட்ஸ், இது மாதிரி உள்ள டைப்ஸ் மூலியமாக நம்ம வந்துட்டு யூஎஸ் ஸ்டாக்ஸில் வந்துட்டு ஈஸியாக அப்ரோச் பண்ணி நம்ம வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போது இதில் நம்மளுக்கு டைரக்ட் ரூட் பெட்டரா இல்லை இன்டைரக்ட் ரூட் பெட்டரா அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன கம்பேரிசனோட நம்ம பார்ப்போம். டைரக்ட் ரூட் இருக்குது, இன்டைரக்ட் ரூட் இருக்குது. இந்த ரெண்டு ரூட்லேயுமே பார்த்தீங்கன்னா 3 விஷயந்தான் மெயினாக நம்மளுக்கு வந்துட்டு வித்தியாசங்களாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீம், LRS அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. அப்படிங்கிறது RBIயோட ஸ்கீமாக இருக்குது. இது மூலமாக இதுக்கு கீழே தான் நம்ம வந்துட்டு இந்த டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வரும். ஸோ குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே உங்களால் இல்லை யாராலையுமே யூஎஸ் ஸ்டாக்ஸில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் அந்த அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தியானது. 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா $2.5 lakhs வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் யூஎஸ் ஸ்டாக்ஸ் மேலே. ஸோ ஆஸ் அ ரீட்டைல் இன்வெஸ்டராக நம்ம அவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நம்ம பண்ண போகிறது கிடையாது. ஸோ அது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த ஸ்கீமில் ரீசண்டாக ஒரு ரெகுலேஷன் வந்துட்டு டேக்ஸில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த LRS ஸ்கீமுக்கு கீழே வாங்குகிற எல்லா ஸ்டாக்ஸுக்குமே கொஞ்சம் டேக்ஸ் வந்துட்டு அதிகப்படுத்தியிருக்கிறதா ஒரு ரீசன்ட் நியூஸ் வந்துட்டு அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுவுமே கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இந்த LRS ஸ்கீமுக்கு கீழே வாங்குகிற நம்ம டைரக்ட் ரூட் மூலயமா வாங்குகிற எல்லா ஸ்டாக்ஸுக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மூலியமாக நம்மளுக்கு பெட்டர் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இன்டைரக்ட் ஸ்கீம் மூலமாக நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் யூஎஸ் ஸ்டாக்ஸ் வாங்கினோம் அப்படின்னா எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் இந்த மாதிரி டேக்ஸ் ஓரியன்டாக நம்மளுக்கு வராது. ஏன்னா இன்டைரக்ட் ஸ்கீம் வந்துட்டு இந்த LRS ஸ்கீமுக்கு கீழே கிடையாது. ஓகே. அண்ட் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் ரூட்டில் டிரான்சாக்ஷன் காஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற காசை இன்னொரு ஊரோட பேங்க்குக்கு அனுப்புவீங்க. அதுக்கு வயர் சார்ஜஸ், அப்புறம் கரன்சி சேஞ்சிங் சார்ஜஸ், அண்டு வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வித்ட்ரா பண்ணும்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பிளாட்ஃபார்ம்லேருந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணும்போது ஸ்டாண்டர்டாக ஒரு சார்ஜஸ் வந்துட்டு போடுவாங்க. ஸோ சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி இன்ட்ராடே ட்ரேடிங் மாதிரி பண்ணுறவங்க சின்ன சிப்ஸ் போடும்போது நீங்கள் வந்து அதை வித்ட்ரா பண்ணணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு வந்துட்டு டிரான்சாக்ஷன் காஸ்ட் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இந்த டைரக்ட் ரூட்டை விட நம்மளுக்கு இன்டைரக்ட் ரூட் வந்துட்டு பெட்டராக இருக்கும் இந்த செகண்ட் பாயிண்ட் படி. தேர்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கவுண்டர் பார்ட்டிஸ் இருக்குது.
நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்கும்போது, அதாவது இந்தியாவில் நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்கும்போது டெபாசிட்ரிக்கு கீழே வாங்குவோம். அதாவது சிடிஎஸ்எல், என்எஸ்டிஎல்க்கு கீழே வாங்குவோம். அது நம்ம பேர்லேயே இருக்கும். ஆனால் யூஎஸ் ஸ்டாக்ஸை வாங்கும்போது இன்னொரு புரோக்கர், அதாவது யூஎஸ் புரோக்கர் பேரில் தான் இருக்கும். அவங்களுக்கு கீழே தான் நம்ம எந்த விதமான டைரக்ட் ஸ்டாக்ஸ் வாங்கினாலும் இருக்கும். அவங்க எதுனா ஒரு சொதப்பல் கொடுத்து இந்த கவுண்டர் பார்ட்டிஸ் வந்துட்டு எதுனா ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா அது நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்பவே பாதிப்பாக இருக்கும். ஆனால் இன்டைரக்டில் வந்துட்டு, அதாவது இன்டைரக்ட் ரூட்டில் வந்துட்டு இந்த மாதிரியான எந்த விதமான காம்ப்ளிகேஷன்ஸும் கிடையாது இந்த கவுண்டர் பார்ட்டிஸ் மூலியமாக. ஸோ இந்த டைரக்ட்டுக்கும் இன்டைரக்ட்டுக்கும் இந்த வித்தியாசங்கள்லாம் இருக்குது. நம்ம ஒரு கிளியராக வந்திருப்போம். இன்டைரக்டில் தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் ஆஸ் எ ரீட்டெயில் இன்வெஸ்டராக. நீங்கள் ஒரு பல்க் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டை ஒரு சர்டன் பீரியட், ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கு வந்துட்டு கை வைக்க மாட்டீங்க, வித்ட்ரா பண்ண மாட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்ட் ரூட் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்துட்டு நீங்கள் இப்போ கூகுள்லையே இப்போ நீங்கள் பல்க் அமௌண்ட்டில் இப்போ 2.5 lakhsல ஒரு $2 lakhs வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்ட் ரூட் வந்துட்டு பெட்டர். ஆனால் சின்ன சின்ன இன்வெஸ்டர்ஸ், சின்ன சின்ன ரீட்டெயிலர்ஸ், இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த இன்டைரக்ட் ரூட்டு தான் பெட்டர். ஸோ நம்ம இன்னொரு கண்ட்ரியோட ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது எப்படி பண்ணணும், அதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிற இந்த மாதிரி அனலைஸில் வச்சு நம்ம ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம இது மாதிரி பண்ணால் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இன்டைரக்ட் மெத்தடில் எப்படிலாம் நம்ம ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணுறது, அதில் எப்படிலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு ஃபர்தராக இன்னொரு வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.